ಗುಡ್ ಮಾರ್ನಿಂಗ್ ಲೆಜೆಂಡ್ಸ್. காலங்கத்தால ஏஞ்ச உடனே டாஸ்க் பெட்ரோல் காலி ஆயிடுச்சு, பெட்ரோல் லைன் கொடுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு ஃபோனு. சரி நம்ம போய் பெட்ரோல் லைன் கொடுக்க போறோம். அதனால ஏஞ்சி மூஞ்சி கழின்னு வந்தவொடனே அவன் ஃபோன் அடிச்சான். என்ன துணி போடுறதுன்னு தெரியல. சரி வாங்க போயிட்டு வீட்டில் ஏதாவது ஒரு காலி பாட்டில் எடுத்துக்கன்னு போய் பெட்ரோல் லைன் கொடுத்துட்டு வருவோம். நம்மளுக்கு டைம் பாஸ் ஆகும். இந்த காஸ்டியூம்ல போனால் எப்படி இருக்கும்? இதோ இங்கே பார்த்தீங்களா, கீழே ஆஃப் பண்ணிட்டு மேலே அப்பர். காலங்கத்தால் படுத்திருந்தவனே ஹெல்ப்னா இதை மாதிரி தான் போட்டுன்னு போகணும். சரி வாங்க போயிட்டு அவனுக்கு முடி மட்டும் வாரிக்கினே நம்ம போயிட்டு அவனுக்கு பெட்ரோல் லைன் கொடுத்துட்டு வருவோம். ஓகேவா? ஓகே லெஜெண்ட்ஸ், ரெடியா போயிட்டு அவனை போயிட்டு காப்பாற்றி பெட்ரோல் லைன் கொடுத்துட்டு வருவோம். ஓகேவா? எங்கள் அம்மா வேறு வண்டி எடுக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. அதனால இப்போ நம்மளுக்கு வேறு வழி இல்லை, பையன் ரிஸ்கில் இருக்கிறான். ஓகேவா? போயிட்டு பெட்ரோல் லைன்க்குன்னு ட்ரைவ் பண்ணும்போது ஃபோன் யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு தான் முன்னாடி இன்ஃபர்மேஷன் தரேன். ஐம் கோயிங் டு ஃபினிஷ் மை வாட்டர் ஜப்பனீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கோசரம் நம்மளோட தண்ணி குடிச்சிட்டு போகலாம். நான் நேற்று மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்கல, இதில் பாதி பாட்டில் தான் இருக்குது. ஓகே வாங்க, நம்ம இந்த பாட்டில் எடுத்துன்னு போயிடலாமா? ஊர் சுற்றுறவன் வண்டியில் பெட்ரோல் போட்டுன்னு ஊர் சுற்றக்கூடாது. இந்த பாட்டில் எடுத்துன்னு போவோம். தான் தண்ணி குடிக்குவேன். சரி, இந்த பாட்டில் எடுத்துன்னு போவோம். இன்னும் நான் சீட்ஸ் எல்லாம் வேறு மிக்ஸ் பண்ணி வைக்கணும், எல்லாம் பண்ணிட்டு தான் இது பண்ணோம். சரி, அதெல்லாம் பண்ணின்னு இருந்தால் ஒன்றும் லேட் ஆகும், ஓலுன்னுவான். நம்ம பண்ணிட்டே போவோமா, ஆபத்தில் உதவணும். சரி வாங்க நம்ம போயிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு வருவோம். வண்டி ஓட்டும் போது என்னால் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இங்கே பாருங்க பெல்ட்டோடு தான் போகிறேன், பெல்ட் இல்லாமலாம் போகல. அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, பெல்ட்டு போட்டுன்னு தான் போயின்னு இருக்கேன். வரேன். வண்டி எவ்வளோ கலீஜாக இருக்குன்னு கன்றாவியாக ஆகிட்டுருக்கான் ஃபுல்லாக. ஆனால் ரெடி பண்ணுவோம். ஓகேவா? ஹெல்மெட் போட்டுன்னு வண்டி ஓட்டுங்க. ப்ளூடூத்தை மறந்துட்டேன். அதுக்கோசம் தெரியும். அவன் ரோட்டில் நிற்க வச்சுட்டு அவன் போசான்னா ஆமாம் அது ஜல்தி ஒரு 2 நிமிஷம் சும்மா இருக்க மாட்டான். 10 தடவை ஃபோன் பண்ணினே இருப்பான்னு சொல்லிட்டு ப்ளூடூத்தை எடுத்துன்னு போனேன். நான் வண்டி ஓட்டிங்க ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. ஃபோன் எடுக்கலாம் வேறு ஓல நீ வந்துச்சு. வாங்க போகலாம். சரி அவனுக்கு போயிட்டு பெட்ரோல் பங்க் போயிட்டு பெட்ரோல் வாங்கி 150 தான் வரேன். ஓகே லெஜெண்ட்ஸ், அவனை அனுப்பிச்சிட்டு இருக்க ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதை முடிச்சுன்னு வந்துட்டேன். நேற்று தண்ணி குடிச்சு போடு. நம்ம ஜாப்பனீஸ் ஸ்டைலில் வெயிட் லாஸ் இந்த வீக் பண்ணிட்டு இருக்கிறதுக்கோசரம் தண்ணி 2 கிளாஸ் குடிச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டு தான் சாப்பிட்ணும். இதோ இதுதான் சப்பாத்தி. என்ன இது? டொமேட்டோ குஜ்ஜா. டேட்டில் இருக்கிற நீ வெஜிடபிள்ஸ் அது எதுவுமே இல்லை. பார்த்தீங்களா எவ்வளோ ml? 500 ml. 2 கிளாஸ் வரும். குடிச்சிட்டா 5 மினிட்ஸ் விட்டு I'll finish my breakfast and come back. ஓகேவா? சாப்பிட்டு வரேன். ஓகே லெஜெண்ட்ஸ், நம்ம அக்யூபஞ்சர் டாக்டர் கிட்ட போயிட்டு வரலாம். அங்கே ஃபிசியோவுக்கு போக முடியல, கொஞ்சம் வேலை இதாகிருந்தது, போக முடியல. ஆனால் அக்யூபஞ்சர் டாக்டர் கிட்ட போயிட்டு வரலாம். இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க அந்த கையில். அக்யூபஞ்சர் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துட்டு சந்திக்கிறேன். எப்பவுமே என்னால் அக்யூபஞ்சர் டாக்டர் கிட்ட போவேன், கீழே இருந்து தான் பேசுவேன்னா. இப்போ கீழே இருந்து பேச முடியல, வெளியெல்லாம் பேசின்னு இருக்கிறாங்க. அதனால நான் போய் அக்யூபஞ்சர் டாக்டர் கிட்ட போய் முடிச்சுக்கின்னு நான் கம் பேக். ஓகே, முடிஞ்சா நடுவில் என்ன எடுக்க பார்க்குறேன், முடியலன்னா சாரிம்மா. ஓகேவா? நம்ம போய் அக்யூபஞ்சர் டாக்டர் கிட்ட போயிட்டு வருவோம். லெஜெண்ட்ஸ், சாரி நம்ம போன இடத்துல டாக்டர் இல்லை. அதனால் டாக்டர் இல்லைன்னா டாக்டருக்கு ஏதோ வேலை இருக்குது, அவன் ஜல்தி வர சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா இன்ஃபர்மேஷன் தரல, அதனால் we cannot do the acupuncture today. இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. அவன் மேலே போயிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, அதனால் இன்னைக்கு டாக்டர் கிட்ட போக முடியல, சும்மா போயிட்டு வந்தேன் வேஸ்ட்டாக. சரி வாங்க நான் மேலே போகலாம். லெஜெண்ட்ஸ், எங்கள் அம்மா இந்த ப்ரோட்டீன் தோசை நல்லா இருக்குன்னு சொன்ன காரணம் தெரியும், அந்த அடை தோசை இல்லை ப்ரோட்டீன் இருக்குன்னு சொன்ன காரணத்துக்கு திரும்பி அதே மிக்சர், கொஞ்சம் கூட மாற்றம் கருத்தே இல்லை, அதே மிக்சரை செஞ்சு வச்சிருக்கேன். நீங்களாம் ஏதோ பண்ணுற மாதிரி இல்லை, ஜப்பனீஸ் டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிச்சிட்டு சாப்பிடும் போது வேண்டாம் தண்ணி குடிச்சுக்கோங்க. அதெல்லாம் ஓவராக ஃபாலோ பண்ண முடியறதில்ல. சாப்பிட்டுட்டு ஒரு 45 மினிட்ஸுக்கு தண்ணி குடிக்காதீங்க, அதுக்கப்புறமா தண்ணி குடிங்க. ஸோ தட் இட் கேன் இதுவே அப்படிதான், காலையில் ஏஞ்சோடனே தண்ணி குடிக்கிறதுலேருந்து இது எல்லாமே.
அதனால் இதுதான் இன்னைக்கு நான் ஒரு 2 தோசை அவனா செய்ய ஆரம்பிக்கல 2 தோசை சாப்பிட்டேன் மஜாவா. எனக்கு எடிட் பண்ணுற வேலை இருக்குது, அதனால் நான் போயிட்டு எடிட் பண்ணுறேன். அப்புறம் 2 தோசை எங்கள் அம்மா செஞ்சிட்டு போய் ஒரு 2 தோசை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு ஒரு 2 தோசை சாப்பிட்டு அப்படியே தூங்கிட போகிறேன் இன்னைக்கு. அவதான் நம்ம வேறு என்ன பண்ண முடியும் நாளைக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ எனக்கு எடிட் பண்ணுற வேலை இருக்குது, அதனால் நான் வீடியோ எங்கேயும் முடிச்சுட்டு போய் எடிட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறேன். எடிட் பண்ணிட்டு நம்ம ஸ்டே லெஜெண்ட் ஆல்வேஸ், எப்போவுமே லெஜெண்டாகவே இருங்க. எஸ்டிஆர் மாதிரி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் காட்டுறோம், ரிகவரி ஆகிறோம். ஸ்டே லெஜெண்ட் ஆல்வேஸ், எப்போவுமே லெஜெண்டாக இருங்க. ஒட்டா.